இது கிட்ஸ் பார்க்குற ஷோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனுக்கும் செம்ம கலாய். அதே மாதிரி எல்லாத்தையும் ஒருத்தரையுமே விட்டு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இவர் பிரவீன்ட்ட இதையும் சொன்னார், உங்களுக்கு வந்தால் ரத்தம் மிச்சம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் சொன்னார். அடுத்தது வினோத் வந்து திவாகர் 1 இயர் தான் ஆச்சு, தான் வந்து 20 இயர்ஸ் ஆச்சு ஃபீல்டுக்குன்னு சொன்னார். அதையும் சொன்னார். ரொம்ப இந்த மார்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. பின்னாடி திவாகருக்கு பின்னாடி மார்க் பண்ணுறதெல்லாம் முதல்ல நீங்கள் உங்களை வந்து வளர்த்துக்கிறதுக்கு பாருங்கள், மிச்சம் உங்களை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு திவாகரையும் ரோஸ்ட். அடுத்தது கனி நீங்கள் ரொம்ப வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க. எஃப்ஜேக்கு அப்படின்னா நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? அதே மாதிரி சபரிக்குன்னா கேள்வி கேட்குறீங்களா? ஆனால் மித்த யாருக்காவதுனா மட்டும் நீங்கள் வந்துடுறீங்க உடனே வந்துட்டு. முதல்ல எல்லாத்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ண பழகுங்க அப்படின்னு சொன்னார். லாஸ்ட்லேயும் கனிக்கு வந்து சொன்னாங்க, இந்த அன்பு கேங்கு அப்போ வந்து பொலன்னு பொழந்துட்டாங்க. நீங்கள் வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க. ஒருத்தருக்குன்னா ஒன்று பண்ணுறீங்க, இன்னொருத்தருக்குன்னா அதே இது வேறு மாதிரி பண்ணுறீங்க. கனிக்கு மெயினாக விழுந்தது வந்து சட்டை போட்டுக்கிற விஷயத்தில் பயங்கரமாக கனிக்கு விழுந்தது. அடுத்தது வந்துட்டு திவாகருக்கு திருப்பி எகெயின் கனி அண்ட் எஃப்ஜேவை பற்றி பேசியிருப்பாங்க. கனி எஃப்ஜே ஹக் பண்ணுறது எனக்கு தப்பாக தோணுதுன்னு அதை பற்றி பயங்கரமாக டோஸ் விழுந்தது திவாகருக்கு. அடுத்தது துஷாருக்கும் கண்ணீருக்கும் நீங்கள் அரோராக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ணுறதில்ல ஷோவில், எதுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னே எங்களுக்கு தெரில, அப்படியே நீங்களும் ஆடியன்ஸாக வேடிக்கை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்தது கம்ருதீனுக்கு மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக கிடச்சிது. வியானாக்கும் கொஞ்சம் நல்லாவே நீங்கள் அந்த டாஸ்க் விளையாடுனீங்க, உங்களோட அனலைசேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, கம்ருதீன் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதோட எல்லாத்துக்கும் ரோஸ்ட் முடிஞ்சு சபரிக்கும் சொன்னார், நான் அண்ணான்னு பிக் பாஸை கூப்பிட்றதெல்லாம் வேண்டாம், இண்டிவிஜுவலாக கேம் விளையாடணும், இனிமேல் நோ மோர் குரூப்பு அண்ணா தம்பி தங்கன்லாம் பண்ணக்கூடாது, ஃபைனல்ஸ் வரைக்கும் அப்படின்னா போக முடியாது, எல்லாருமே இனிமேல் இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடணும், இந்த ஃபேமிலியில் டைப் பண்ணுற கேமெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணவங்களெல்லாம் வச்சு அப்புறம் கலை எவிக்டனார். கலை வந்து எல்லாத்தோட எவிக்ஷன் ரொம்ப ஸ்வீட்டாகவே இருந்தது. அவர் எல்லாத்தையும் பெருமையாக சொல்லிவிட்டு அழகாக எவிக்ட் ஆனார். அப்புறம் லாஸ்ட்டில் அவரை வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க கலையரசனை. இன்றைக்கி இப்படி முடிஞ்சது. இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒவ்வொரு வாரத்துலேயும் பயாஸ்டாக இல்லாமல் 2 பேர் சைட்லேயுமே தப்புன்னு சொல்லணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஷோ. ஒருத்தரை மட்டுமே சொன்னால் அது நல்லா இல்லை. ஸோ இந்த தடவை கரெக்டாக பண்ணியிருக்காரு. நிறையா ஃபயர் அவருக்கு விட்டுருக்காங்க எல்லாருக்குமே இன்றைக்கி எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து யாரை ஓட்டினதில் ரொம்ப பிடிச்சிருந்தது அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.